இவன் 14 வயது சிறுவன் கிடையாது. ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகளுக்கும் யமன். சூரியவன்சியின் ருத்ர தாண்டவத்தை பார்த்து கடுப்பாகி விராட் கோலி பேசிய பரபரப்பு சம்பவம். சூரியவன்சியின் அதிரடியால் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறிய புள்ளிப்பட்டியல். ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் மோதிய ஒரே போட்டியில் மொத்தமாக மாறிய புள்ளிப்பட்டியல். அதாவது கிரிக்கெட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ நட்சத்திர பிளேயர்களை நாம் பார்த்துருக்க முடியும். ஆனால் இப்படி ஒரு பிளேயரை இனிமே இந்த மனித வரலாற்றையே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. அதுக்கு காரணம் இந்த 14 வயது சிறுவனான சூரியவன்சியோட அதிரடி ஆட்டம் என்பது விவரிக்க முடியாத அளவுக்கு பாராட்டை மிஞ்சும் அளவுக்கு இருந்து வருகிறது. ஒரு சின்ன பையனுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் சூரியவன்சி கிட்ட இல்லைங்க. கிரிக்கெட்டில் அனுபவத்தின் உச்சத்தில் ஒரு மனுஷன் பேட்டிங் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது இந்த சிறுவனோட அதிரடி ஆட்டம். ஏன்னா நேற்று நைட்டு நடைபெற்ற ராஜஸ்தான் வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய இந்த ஒரு போட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்களுடன் நடந்து முடிஞ்சிச்சுங்க. இந்த போட்டியில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு. அதே சமயம் இந்த போட்டிக்கு அப்புறமா நடந்த சில விஷயங்களும் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆமாங்க, அதுக்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் ஒரு 100 ரன்களையாவது ஆர்சிபி அணியால் மொத்தமாக எடுக்க முடியுமா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. ஏனென்றால் ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கி 10-11 ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட 6-7 விக்கெட்டுகளை இழந்து 100 ரன்களுக்கும் குறைவாகத்தான் எடுத்திருந்தது ஆர்சிபி அணி. ஆக இப்படிப்பட்ட சூழலில் இருந்த ஆர்சிபி அணி இந்த போட்டியில் 140 ரன்களை எடுத்தாலே பெரிய விஷயம்தான் என்று எதிர்பார்த்த போது அந்த சமயத்தில் ஆர்சிபி அணியோட கேப்டன் ரஜத் பட்டிதார் களமிறங்கி அதிரடியில் மிரட்டி எடுத்துட்டாப்புலங்க. இவருடைய அதிரடி என்பது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இவருடைய அதிரடியால் இவர் மட்டுமே 63 ரன்கள் வரை எடுக்க, இவரை தொடர்ந்து நம்முடைய தமிழக வீரரான வெங்கடேஷ் ஐயரும் ஆர்சிபி அணிக்காக களமிறங்கி அதிரடியாக விளையாடி 29 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். இதனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு ஆர்சிபி அணி 201 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. எப்படி ஒரு கட்டத்தில் 140 ரன்கள் எடுத்தாலே உலக ஆச்சரியம்தான் என்ற சூழ்நிலை இருந்தபோது இந்த போட்டியில் 200 ரன்களை தாண்டிவிட்டது ஆர்சிபி அணி. அந்தளவுக்கு இந்த போட்டி என்பது ஆர்சிபி அணியின் பேட்டிங்கின் போது ஓவருக்கு ஓவர் வெற்றி தோல்வி என்பது மாறிக்கொண்டே இருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணியால் நெருங்கவே முடியாது என்றுதான் கிரிக்கெட் வல்லுநர்களாலும் வர்ணனையாளர்களாலும் சொல்லப்பட்டது. ஏன்னா ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்த போது ரன்களை குவிப்பதற்கு அந்தளவுக்கு சிரமப்பட்டாங்க. ஆக ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்து முடித்த பிறகு இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று விட்டது என்பதை பலரும் அப்போதே உறுதி செஞ்சிட்டாங்க. அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இத்தகைய மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட்டை இழந்தார். அதாவது ராஜஸ்தான் அணியில் இந்த வருட சீசனில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் தான் சிறப்பாக விளையாடி வந்தார். ஆகவே இவரது விக்கெட்டை வெறும் 13 ரன்களில் இழந்துவிட்ட போது இதனால் ராஜஸ்தான் அணியின் நம்பிக்கையும் அங்கேயே உடைஞ்சு போச்சுங்க. ஆனால் அடுத்த கணமே இந்த 14 வயது சிறுவனான சூரியவன்சி அடிச்சாரு பாருங்க அடி. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் இப்படி ஒரு அதிரடியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அதிரடிங்க. ஆமாங்க, இந்த மனுஷன் பிரித்து மேய்ஞ்சு விட்டாப்புல. அதுவும் இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியே ஒட்டுமொத்தமாக அடித்த சிக்ஸர்களோட எண்ணிக்கையே 7 சிக்ஸர்கள் தான். ஆனால் அந்த 7 சிக்ஸர்களை சூரியவன்சி மட்டுமே ஒத்த ஆளாக அடிச்சு விட்டாப்புல. அதாவது ஒட்டுமொத்த ஆர்சிபி அணியே அந்தளவுக்கு திணறி அடித்த அந்த 7 சிக்ஸரை இந்த 14 வயது சிறுவன் அசால்ட்டாக அப்படி தட்டி இப்படி வீசிட்டாப்புல. 7 சிக்ஸர்கள் மட்டுமே நினச்சிடாதீங்க, 8 4களும் அடிச்சிருந்தாப்புல. இதனால் வெறும் 26 பந்தில் 78 ரன்கள் வரையும் எடுத்து ராஜஸ்தான் அணியோட வெற்றியை வெறும் 4 ஓவரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாப்புல சூரியவன்சி. அதற்கு பிறகு துருவ் ஜூரல் களமிறங்கி இவரும் அதிரடியாக விளையாடி
அரை சதத்தை தாண்டி எடுத்து கொடுக்க, இதனால் இந்த போட்டியில் எடுக்கவே முடியாத இலக்கு என்று சொல்லப்பட்ட 201 ரன்களை எளிதாக தட்டி தூக்கிவிட்டது ராஜஸ்தான் அணி. ஆமாங்க, இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் இந்த போட்டிக்கு பிறகு நம்ம விராட் கோலி பேசும்போது சூரியவன்சியோட அதிரடியை பற்றி தாங்க புகழ்ந்து பேசியிருந்தாப்புல. அதே சமயம் லேசாக கடுப்பாகியும் பேசினார். ஏன்னா ஆர்சிபி அணி பேட்டிங்கை முடிக்கும்போது ஆர்சிபி அணி உறுதியாக இந்த போட்டியில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கிரிக்கெட் தெரிஞ்ச பலரும் நம்பினாங்க. ஆர்சிபி அணியும் அதை உறுதியாக நம்பிட்டாங்க போல. ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் மொத்தமாக ஒரு 4 லாரி மண்ணை அள்ளிட்டு வந்து கொட்டின மாதிரி நம்ம சூரியவன்சி மொத்தமாக ஆர்சிபி அணியோட தலையில் 4 லாரி மண்ணை கொட்டி விட்டாப்புல. அந்த கடுப்புலையும் விராட் கோலி பேசியிருந்தாப்புல. ஏன்னா விராட் கோலி பேசும்போது இப்படி ஒரு அதிரடியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னும், இவர் 14 வயது சிறுவன் இல்லை, ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகளுக்கும் யமன் என்பதைப் போலவும் விராட் கோலி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் எமோஷனலாக ஆகக்கூடியவர் விராட் கோலி. ஆக இந்த போட்டியில் தோத்ததுனால சூரியவன்சி பற்றி பேசிட்டு கோபமாக மைக்கை பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொடுத்துட்டு கடுப்பில் போனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆக அந்தளவுக்கு சூரியவன்சியோட இந்த ஒரு அதிரடி என்பது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில், அதாவது ஐபிஎல் வரலாற்றில் பார்க்க முடியாத ஒரு அதிரடி என்றும் சொல்லலாங்க. மேலும் ராஜஸ்தான் அணியோட இந்த ஒரு வெற்றி மூலமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கும் புள்ளி பட்டியலில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடச்சிருக்குங்க. ஆமாங்க, வழக்கமாக இந்த இடத்துல புள்ளிப்பட்டியலில் ஆர்ஆர் அணி தான் முதல் இடத்துல இருக்காங்க, ஆர்சிபி அணி 3வது இடத்துல இருக்காங்க. ஆகவே இது போன்ற சூழ்நிலைகளில் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிற அணி தான் வெற்றி பெறணும். புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கிற அணி புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிற அணியோட மோதும்போது புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கிற அணி ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி ஜெயிச்சிட்டா புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகளோட வெற்றி சதவீதம் என்பது அதிகரிக்க பாட்டமில் இருக்கிற அணிகளோட பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது உயிரோட்டம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இன்னைக்கு போட்டியில் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிற ராஜஸ்தான் அணி ஜெயித்ததுக்கு காரணம் சூரியவன்சி தாங்க. ஆகவே சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக புள்ளிப்பட்டியலில் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொடுத்ததுக்கு சூரியவன்சியும் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் மறுக்க முடியாதுங்க. அதே சமயம் இன்னைக்கு நாளில் சிஎஸ்கே அணிக்கு ஏறக்குறைய வாழ்வா சாவா மேட்ச் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் சிஎஸ்கே அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறாங்க. அதுவும் சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டில். இந்த போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதே சமயம் இந்த சீசனில் இதுவரைக்கும் 3 போட்டிகளில் விளையாடி தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வர்ற சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இதுவே மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் சிஎஸ்கே அணிக்கு கொடுக்கும். அதே சமயம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஒருவேளை தோற்று போயிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக 4 தோல்விகள் என்ற மிகப்பெரிய பின்னடைவுக்கும் சிஎஸ்கே அணி தள்ளப்படுவாங்க. ஆக சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கான சான்ஸும் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே கிட்டத்தட்ட இன்று நடக்க இருக்கும் டெல்லி அணிக்கு எதிரான இந்த போட்டி என்பது சிஎஸ்கே அணியோட வாழ்வா சாவா போட்டி என்று கூட சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணி இன்று மோத போகிற இந்த போட்டியில் இவங்களோட முதல் வெற்றியை பதிவு செய்வாங்களா என்பதை பற்றியும், குறிப்பாக நேற்றைய போட்டியில் 14 வயது சிறுவனின் கொடூரத்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.